கண்ணியத்திற்கும் பிற மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் அல்லாஹுடைய வேதம் அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம், அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்களுடைய 27ஆம் நாளுடைய இரவிலே நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். அல்லாஹுடைய வேதமான இந்த குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முந்தைய காலகட்டத்தில் நபிமார்களுக்கு ஒரு புத்தகமாக கூட மூசா வழங்கியிருக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட அவங்களுடைய நபித்துவ வாழ்க்கையில் சிறிது சிறிதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்துக்களை, சிறிய சிறிய அத்தியாயங்களை இப்படியே இறக்கித்தான் நமக்கு இந்த வேதத்தை முழுமைப்படுத்தி தந்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் இறக்கி இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனில் உள்ள சில வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு மனித சமுதாயத்திற்காக, இறை நம்பிக்கையாளர்களுக்காக பல உபதேசங்கள், நற்செய்திகள், எச்சரிக்கைகள், இது போன்ற செய்திகளை சொல்லுகின்ற பொழுது சில வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகளுடைய பின்னணியில சில வசனங்களை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். சில ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அதற்கு தீர்வு சொல்லும் விதமாக அல்லாஹ் சில வசனங்களை இந்த வேதத்தில் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதுல ஒரு செய்தியாக சூரத்துல் மும்தஹினா 60வது அத்தியாயம், அதுல 10வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின், நம்பிக்கை கொண்டோரே என்று அல்லாஹ் அழைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின், மூமினான பெண்கள் ஹிஜ்ரத்து செய்து உங்களிடத்திலே வந்தால் ஃபம் தஹினுஹுன்ன, அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லாஹு அலமு பி ஈமானிஹின்ன, அந்த பெண்களுடைய ஈமானை அல்லாஹுவே நன்கு அறிந்தவன். ஃபஇன் அலிம்துமுஹுன்ன முஃமினாத்தின், அவர்களை நம்பிக்கை கொண்ட பெண்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் ஃபலா தர்ஜிஉ உன்னஹிலல் குஃபார், அவர்களை மீண்டும் காஃபிர்களிடத்தில் அனுப்பி விடாதீர்கள். லாஹுன்ன ஹில்லு லஹும் வலஹும் யஹில்லுன லஹுன்ன, இவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் இவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டோர் அல்லர் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை குர்ஆன்ல நமக்கு இறக்கி தந்திருக்கிறான். இது எந்த காலகட்டத்தில் எப்பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான் அப்படின்னு சொன்னா, மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான மக்கா காஃபிருடைய நெருக்கடிகள், கடுமையான அவருடைய தொல்லைகள், துன்பங்களை எல்லாம் ஒரு கட்டத்திற்கு மேல அங்கு நம்மால் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, சஹாபாக்கள் கடுமையான சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதனுடைய தலைக்கு விலை பேசப்படுகிறது. அப்ப அந்த மக்கத்து காஃபிர்கள் கடுமையான உச்சகட்டமான கோபத்துல அல்லாஹ்வுடைய தூதரை தீர்த்து கட்டணும், இறை நம்பிக்கை கொண்ட மக்களை இல்லாமல் ஆக்கணும், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் நம்மளுடைய முன்னோருடைய வழிகளை எல்லாம் இது அழித்து விடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கட்டத்தில் அல்லாஹும் அனுமதி தர்றான். அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட சஹாபாக்கள் எல்லாம் மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் செஞ்சு போறாங்க. அப்பவும் சஹாபிய பெண்மணிகளும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனவர்கள் உண்டு. இப்படி போன பிறகு மதீனாவில் அவர்கள் அங்கே தஞ்சம் புகுந்து அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழலை வாழலாம் அப்படின்னு சொல்லி நபவி பள்ளிவாசலை உண்டாக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அங்கு ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கின்ற பொழுது மக்காவாசிகளுக்கு அப்பவும் அவருடைய கோபம் தீரல. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, படை திரட்டி மதீனாவிற்கு வர்றாங்க. அங்கு பல யுத்த களங்களை சந்திக்க வேண்டி வருகிறது. பத்ரு களத்துல இருந்து படிப்படியாக பல யுத்த களங்களை சந்திக்கிறாங்க. அதுல பல இழப்புகள் நடக்கிறது, பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்போ இந்த யுத்த களத்தினுடைய தியாகங்கள், அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி போகின்ற பொழுது ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹரம்க்கு போறாங்க. மதீனாவிற்கு வந்து ஹிஜ்ரத் ஆன பிறகு சில ஆண்டுகள் கழித்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹிஜ்ரி 6ல் மக்காவை நோக்கி உம்ராவுக்காக வேண்டி போறாங்க. வேற எந்த நோக்கமும் இல்லை, கையில எந்த ஆயுதங்களும் இல்லை, பெரும் படை திரட்டிட்டு போல. சண்டை யுத்த களங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு அமைதியான ஒரு சூழல்ல உம்ராவுக்காக வேண்டி போறாங்க. ஆனால் இவர்கள் உம்ராவுக்காக வேண்டி போற செய்தி மக்காவை அடைந்த உடனேயே மக்காவாசிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முகமது மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு மக்காவிற்கு வருகிறார், அவரை உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொல்லி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல தடுக்கப்படுறாங்க. அந்த இடத்துக்கு பேரு தான் ஹுதைபியா. இந்த ஹுதைபியா என்ற இடத்துல ரசூலா தடுக்கப்பட்டு அங்கு மக்காவாசிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மத்தியில பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க உங்களை மக்காக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்கள் வேற எந்த நோக்கத்துக்காகவும் வரல, நாங்கள் வந்திருப்பது உம்ரா செய்யறதுக்கு தான். எங்களிடத்தில் பலிப்பிராணிகள் இருக்கிறது, பலிப்பிராணிகளை கொண்டு போய் உம்ரா கடமையை நிறைவு செய்கிறோம், பலிப்பிராணி அதோட இடத்துல நாங்கள் அறுக்க போறோம், மற்றபடி வேற எந்த நோக்கமும் இல்லை, அனுமதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப அந்த பேச்சுவார்த்தையினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்ன முன்வைக்கப்படுதுன்னு கேட்டா, நம் இருவருக்கு மத்தியில யுத்த களங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிறுத்தி கொள்ளலாம். நீங்கள் சண்டையிடுவதற்காக எங்களிடத்த வருவதோ நாங்கள் உங்களிடத்த வருவதோ இது போன்ற பிரச்சனை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு ஒப்பந்தம் அங்கு பேசப்பட்டு அது இறுதி வடிவமும் பெறுது. போர் நிறுத்தம் பண்ணிக்கிறலாம், இனி நமக்கு மத்தியில் யுத்தம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுது. அப்ப அந்த முடிவுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல நிபந்தனைகளை போடுறாங்க. மக்காவாசிகள் பல நிபந்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் சொல்ற கட்டளைகள் எல்லாமே, நிபந்தனைகள் எல்லாமே ரசூலுல்லாஹ் ஏற்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அத்துணை பேருமே கடுமையான ஆட்சேபனம், அதிருப்தி கொள்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கெல்லாம் கடுமையான ஆட்சேபனை வருது. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நாம ஏன் இவர்களுக்கு இந்த அளவுக்கு இணங்கி போகணும்? எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நின்று பார்த்துக்கிறலாம், நாம என்ன செய்யலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாரா நம்ம எதிர்த்து நிற்போம், நாம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் விட்டு கொடுக்கல. மிக அற்புதமான ஒரு ஹிக்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு கையாளுறாங்க. அது பின்னாளில் சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கடுமையான ஒரு அதிருப்தி வருது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஒப்பந்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை முன்வைக்கிறாங்க மக்கா குறைஷிகள். என்ன அம்சம் தெரியுமா? அதாவது மக்காவில் இருந்து அவங்களுக்கு உள்ள பயமே என்னன்னு கேட்டா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது குர்ஆனை சப்தமிட்டு ஓதுறாங்க. அந்த சப்தமிட்டு ஓதுனா அந்த குர்ஆனுடைய வசனமே மக்கா காஃபிருடைய குடும்பத்தாருடைய உள்ளங்கள் எல்லாம் ஆட்டம் காண வைக்குது. ஏன்னா அவர்களுக்கு தாய்மொழியில அப்படியே அந்த குர்ஆன் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கேட்டு அப்படியே கண்ணீர் வடிக்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் ஒரு அச்சத்திற்கு உட்படுது. அவருடைய உள்ளங்கள் பெரும் மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தன்னுடைய ஜாஹிலிய அறியாமை காலத்து பழக்கத்திலிருந்து விடுபட்டு இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதன் பிறகு மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாவிற்கு வந்தால் நீங்கள் அவர்களை மதினாவில் அடைக்கலம் கொடுக்க கூடாது, திரும்ப எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சரி கொடுத்துட்றேன் அப்படின்ன உடனே சஹாபாக்கள் கடுமையான கோபம். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஒரு சகோதரரா நம்மிடத்துல வரக்கூடிய ஒருவரை மீண்டும் காஃபிர் இடத்துல நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அவன் அடிப்பான், சித்திரவதை செய்வான், கடுமையான வேதனை செய்வான், எப்படி நம்ம விட முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பரவாயில்ல, நான் ஒத்துக்கொள்றேன், அந்த ஒப்பந்தம் சரி அப்படின்றாங்க. அதன் பிறகு இன்னொரு ஒப்பந்தம் போடுறான். மதினாவில் உள்ள முஸ்லிம்கள் யாராவது, சஹாபாக்கள் யாராவது அந்த மதத்தை விட்டு, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி எங்களுடைய மதத்திற்கு திரும்பினால், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய சிலை வணக்க வழிபாட்டுக்கு திரும்பினால் அவங்கள நீங்க மக்காக்குள்ள அனுப்பிடணும், நாங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலைபட்சமான ஒரு ஒப்பந்தம். ரசூலுல்லாஹ் அது ஓகேன்றாங்க, ஒத்துக்கிறப்பா, இந்த ரெண்டுமே அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒப்புக்கொள்றாங்க. அப்ப சஹாபாக்கள் ரொம்ப வேதனை. அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மளில் ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம், மக்காவில் இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்களை ஏற்காம அவங்களையும் நம்ம காஃபிர்ட்டே ஒப்படைக்கிறோமே அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாமே இறுதி செய்யப்பட்டு அதை கையெழுத்திட போறாங்க. அந்த கையெழுத்திட போற சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அபு ஜந்தல் என்ற ஒரு நபித்தோழர், மக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவரை கடுமையான முறையில் சித்திரவதை செய்யறாங்க, சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அப்படியே ஓடி வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி சங்கிலியிலிருந்து பிணைக்கப்பட்டவர் கதறி அழுதுட்டு நிற்கிறார். அப்போ சஹாபாக்களுடைய ரத்தங்கள்லாம் அப்படியே கொதிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சகோதரர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாரு, இவர்கள் கண்ணு முன்னாடி சித்திரவதை செய்யப்பட்டதை பார்க்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒப்பந்தம் எல்லாம் சரிதான், ஒப்பந்தத்தை நான் ஏற்கிறேன், ஆனால் ஒப்பந்தம் இன்னும் இறுதி ஆகலை, கையெழுத்து ஆகலை.
அதனால அந்த அபூஜந்தலை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இந்த கையொப்பம் இட்ட பிறகுதான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும், அந்த நிபந்தனை வரும். அதன் பிறகு யாராவது வந்தால் நீங்க உங்க மக்காவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அபூஜந்தலை என்னிடத்தை அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒத்துக்க மாட்டோம், அபூஜந்தலை நாங்க தரமாட்டோம், அவரை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒப்பந்தப்படி நாங்க எங்கள்கிட்ட தான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர் அபூஜந்தல் என்ன செய்யறாரு, இழுத்து செல்லப்படுகிறார். கடுமையான அதிருப்தியில சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுறாங்க, மதீனாவிற்கு திரும்பிடுறாங்க. இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை. மதீனாவிற்கு திரும்பின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இதே அபூஜந்தல் என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்களிடத்துல உள்ள அடி உதையல் சித்திரவதை எல்லாம் தாங்கி ஒரு கட்டத்தில் அங்கிருந்து தப்பிச்சு மதீனாவுக்கு வர்றார். மக்காவில் அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு மீண்டும் மக்காவில் இருந்து தப்பித்து மதீனாவிற்கு வர்றார். மதீனாவிற்கு வந்து மஸ்ஜிது நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அபூஜந்தல் ஓடி வந்து சொல்றார் பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை கடுமையாக சித்திரவதை பண்றாங்க, நோவினை செய்யறாங்க, என்னை எப்படியாவது மீட்டெடுங்கள் அப்படின்னு கேட்கும் போது பின்னாடியே மக்கா குறைஷிகள் ஒரு 2 பேர் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, முகமதே, உங்களுக்கு நமக்கு மத்தியில் ஒப்பந்தம் இருக்கிறது, உங்கள மக்களை யாரும் நீங்கள் மதீனாவில் அரவணைக்க கூடாது, அந்த அபூஜந்தல் ஒப்படைங்க அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒப்பந்தப்படி அபூஜந்தல் நீங்க போயிருங்க அப்படின்றாங்க. எங்க மதீனாவிற்குள்ள வந்த பிறகும் ஒப்பந்தத்தில் அவ்வளவு உறுதியா நிற்கிறாங்க ரசூல்லா. மீண்டும் அபூஜந்தல் அனுப்பி வைக்கப்பட்டுறார். அதன் பிறகு மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத்துன்றது மிகப்பெரிய தியாகம். ஆனால் சஹாபாக்கள்ல அபூஜந்தல் மாதிரியான நபித்தோழர்கள் எல்லாம் மக்கா குறைஷிகளால் கடுமையான சித்திரவதை செய்யப்படுறாங்க, அவர்கள் அடித்து துன்புறுத்துறாங்க. அங்க யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட எல்லாரும் மக்காவில் இருந்து வெளியேறிய காலகட்டம். அங்கு ஆதரவோ அரவணைப்போ எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழல்ல மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெண்கள் ஹிஜ்ரத் செய்து இப்ப மதீனாவுக்கு வர்றாங்க. இப்ப ஒப்பந்தப்படி ரசூல்லா என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த பெண்களையும் மதீனாவில் சேர்க்க கூடாது, அவர்களையும் மக்கா காஃபிர்கள் இடத்துல ஒப்படைக்கணும். இதான் ஒப்பந்தப்படி ரசூல்லா நடக்கணும். இந்த பெண்கள் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து சொல்றான், இந்த சட்டத்தை அல்லாஹ் வந்து இறக்கி உடைக்கிறான். ரசூல்லா வந்து மக்கா குறைஷிகளோடு செய்த ஒப்பந்தம் யார் பிரேக் பண்றா, முதல் ஒரு பாதியை அல்லாஹ் உடைக்கிறான். எப்படி உடைக்கிறான், மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்துல வந்தால் அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்க, வெளிப்படையா ஈமான பாருங்க, அல்லாஹ் தான் உண்மையிலே ஈமானை நன்கு அறிந்தவன். உங்களுக்கு வெளிப்படையாக அவர்கள் மூமினான பெண்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அவர்களை மீண்டும் அந்த மக்களிடத்தில் அனுப்பிடாதீங்க, அவர்களை நீங்கள் மதீனாவிலேயே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு சட்டத்தை இறக்கி மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வைத்துக் கொள்ள சொல்றான். இதுதான் இந்த வசனம் அருளப்பட்டதனுடைய பின்னணி சம்பவம். இதுல கொஞ்சம் அப்படியே அந்த கண் முன்னாடி அந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. மக்காவிலிருந்து மதீனாவுடைய பயண தூரம் என்பது எத்தனை பெரிய தூரமான ஒரு பயணம். இன்றைக்கு ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போயிடுற பயணம், ஆனால் அன்றைக்கு 10 to 12 நாட்கள் ஆகும். நார்மலா அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு 400-450 கிலோமீட்டருடைய இடைவெளியை கடந்து வர்றதா இருந்தா அவங்க எத்தனை பெரிய நாட்கள் பயணிக்கணும், எவ்வளவு அச்சுறுத்தலான சூழலை தாண்டி வரணும். மக்காவாசிகள் ஆண்களையும் அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க என்று சொன்னால் பெண்களுடைய நிலை எந்த வாரியாக இருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த பெண்கள் வந்து நின்னதுக்கு என்ன காரணம், நீ என்ன சித்திரவதை செஞ்சாலும் பரவாயில்ல, என்னோட உயிரே பறி போனாலும் பரவாயில்லை, நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேறினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த பெரிய விலையை இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டி இருந்தாலும் அதற்கு நான் தயார், ஆனால் எனக்கு தேவை என்ன தெரியுமா, ஆகிரத்துல மறுமையில் அல்லாஹ் எடுத்த சொர்க்கம் தான். அப்போ அந்த நம்பிக்கை, அந்த மறுமையை அவர்கள் தேர்வு செய்த அந்த சஹாபிய பெண்மணியுடைய தியாகம் அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு இல்ல கியாம நாள் வரை இந்த வசனத்தினுடைய பின்னணியில அந்த வரலாறை நாம பேச வேண்டிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ நாம இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். நாமும் இருக்கிறோம், நாமும் எல்லோரும் சொர்க்கத்துக்கு தான் ஆசைப்படுறோம். அல்லாஹ்விடத்துல எனக்கு மறுமையில ஒரு ஈடேற்றம் வேணும், இல்ல வேற என்ன நோக்கம் இருக்கிறது? இறை இல்லங்களை நாடி வருவதற்கு, இரவெல்லாம் நாம் ஹயாத்தாக்குவதற்கு நமக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு கேட்டா நம்மளுடைய நோக்கம் ஆகிரத்துல மறுமையில சொர்க்கம் பெறுறதுதான். அப்ப அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு எது தகுதி படைத்ததான அமல் நமக்கு தெரியல. ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு உம்மத்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் மட்டும்தான், சஹாபிய பெண்மணிகள் மட்டும்தான். அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி பெற்ற ஒரு சமுதாயம். அப்ப அந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். நாம் எப்படி இருக்கிறோம்? நாமும் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறோம். ஏற்கனவே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட மக்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழப்போம், ஆகிரத்தில் எங்களுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி. இப்ப நமக்கு ஹிஜ்ரத்து செய்யற அளவுக்கு தியாகத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஹிஜ்ரத்து செய்து இந்த ஊர்ல வாழ முடியாதுங்கிற சூழல் வருமா? அல்லாஹ்வுடைய அருளால் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் யுத்த களத்துல போய் நிக்கிற அளவுக்கு, ஷஹீதார் அளவுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்குண்டான சூழல் இல்லை. இப்படி பெரும் தியாகத்திற்கு உண்டான எல்லா வாசல்களையுமே அல்லாஹ் அடைத்து இன்றைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் தியாகம் செய்வதற்குள்ள வாய்ப்பு நமக்கு எங்க இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதை பின்பற்றுவதற்கு கொஞ்சம் உடல் உழைப்பு செய்யணும், கொஞ்சம் நேரத்தை தியாகம் பண்ணணும், கொஞ்சம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இறைப்பாதையில செலவு செய்யணும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, திக்ரு செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்வதற்குத்தான் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை கூட நாம் எந்த அளவில் நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அந்த உயரத்தை எட்டும் அளவுக்கு நம்மிடத்தில் இன்றைக்கு அமல்கள் இருக்கிறதா? அவ்வளவு நாம் இன்றைக்கு நன்மையின்பால் விரைந்து சென்று கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் ரொம்ப கீழ்நிலையில் இருப்பதை நம்மால் உணர முடியும். அப்ப அதற்கு ஏற்றவாறு நம்முடைய சூழலை நம்ம மாற்றிக்கொள்ளணும்ல. அல்லாஹ் சூரத்துல் ஆல் இம்ரான் சொல்றான், ஹசிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் சாபிரீன். உங்களில் தியாகம் செய்யக்கூடியவர்களையும் பொறுமையாளர்களையும் அல்லாஹ் அடையாளப்படுத்தப்படாமல் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. அப்ப நான் சொர்க்கம் போகணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் நான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் தியாகம் செய்தவனாக அடையாளப்படுத்தப்படணும். அப்படி நான் தியாகம் செய்வதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் உலகத்துல? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே, உன்னுடைய இறை பாதையில் நான் பொருளாதாரத்தை செலவு தியாகம் செய்திருக்கிறேன். நான் நேரத்தை நான் செலவழித்து இறைவனுடைய வணக்க வழிபாடுகளில் நான் நேரத்தை செலவழித்திருக்கிறேன். உன்னுடைய நினைவில், உன்னை நினைவு கூறுவதில் என்னை முடிந்த அளவிற்கு அதிகப்படியாக நான் ஈடுபடுத்தி இருக்கிறேன். கடமையான வணக்கங்களை தாண்டி உபரியான வணக்கங்கள், இதைத்தான் நம்மால செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு உபரியான வணக்கங்கள் இல்லை, கடமையில கூட இன்றைக்கு சருகக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கோம். கடமையான வணக்க வழிபாடுகளில் கூட இன்றைக்கு நின்று செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் நன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அதை தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறை கண் முன்னாடி நிறுத்தி பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி அந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை சொல்லித் தருகிறது. இந்த அளவிற்கு இந்த பக்கம் ஒரு பாதி ஒப்பந்தம் உடைக்கப்பட்ட பிறகு, ஆனால் அந்த ஒப்பந்தம் ஒரு பாதி இருக்கிறது. பெண்களுக்கான சட்டத்தை மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான். ஆண்களுக்கான அந்த சட்டம் அப்படியே நடைமுறை இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஹுதைபியா உடன்படிக்கையின் போதும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஓடி வர்றாங்க அபூஜந்தல். ரசூலை மறுத்துடுறாங்க. அந்த காஃபிருடைய நிர்பந்தத்தினால் அவர் திருப்பி அழைச்சி செல்லப்படுறாரு. இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம், மதீனாவுக்கு வர்றாரு நபவிக்கு. அப்பவும் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் தப்பித்து வந்துட்டேன், என்னை எப்படியாவது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. அப்பவும் ஒப்பந்தம் இருக்கிறது, நீங்க போங்க அப்படின்ட்டு அபூஜந்தல் அனுப்பி விட்டாங்க. இப்படி இருந்தா ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த தூதரை நான் நம்பிக்கை கொண்ட இறைவனுக்காக வேண்டி நான் எவ்வளவு பெரிய சிரமங்களை அனுபவித்திருக்கிறேன். நான் வந்திருக்கும் போது ஹுதைபியாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை ஏற்க தவறிவிட்டார்கள், நபவிக்கு வந்த பிறகும் மீண்டும் என்னை காஃபிர் எடுத்து ஒப்படைத்து விட்டார்கள் என்று அபூஜந்தல் ஈமான்ல கொஞ்சம் கூட சருகல. ஏன்னா அடிப்படை ஆழ்ந்தவர்களுக்கு இருக்கிறது, எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு இறைவனுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவில் இருந்து அந்த குறைஷிகள் அழைச்சிட்டு போறாங்க அபூஜந்தல. மதீனாவில் இருந்து ஒரு கடல் பகுதியில் போறாங்க. போகும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, அழைச்சிட்டு போன 2 பேர்ல கொஞ்சம் அசர நேரம் பார்த்து அதில் ஒருவரை கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்து விட்ட உடனே இன்னொரு நபரையும் கடுமையாக தாக்கி விடுகிறார்கள். அவர் இரத்த காயத்தோடு அந்த பாதிக்கப்பட்டவர் நபவிக்கு வந்து நிற்கிறார். வந்து சொல்றாரு, முகமதே, உங்களுடைய தோழர் எங்களுடைய ஒரு கூட வந்த நபரை ஒருவரை கொலை செய்து விட்டார், என்னையும் கொலை செய்வதற்கு வந்து விட்டார், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் போய் ரசூல்லா இடத்தில் நிற்கிறார். அவருக்கும் ரசூல்லா பாதுகாப்பு அளித்தார்கள். அதன் பிறகு அபு பஷீர் என்ற ஒரு நபி தோழர் வருகிறார். அவரும் இந்த அபூஜந்தலும் சேர்ந்து ஒரு இடத்தில் மதீனாவிற்கு
வெளிப்புறமான ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். அதன் பிறகு மக்காவில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மதீனாவில் நம்மளை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒப்பந்த அடிப்படையில் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அபுஜந்தலோடு கைகோர்த்து விடுகிறார்கள். அபுஜந்தல் என்ற ஒரு தனி நபர் பிறகு ஒரு கூட்டமாகவே மாறி விடுகிறார். அவர் எந்த இடத்தில் கூட்டமாக இருந்தாரோ அந்த இடத்தை தாண்டி மக்காவாசிகளால் வியாபாரம் செய்ய முடியல. வணிகம் கூட்டம் போனால் தாக்கப்படுறாங்க. பொருட்கள் அவர்களுக்கு மக்காவுக்கு வந்து சேரல. பெரும் ஒரு சவாலாக இந்த அபுஜந்தலுடைய கூட்டம் இருக்கும் பொழுது மக்காவாசிகளே வந்து சொன்னார்கள், இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். ஹுதைபியா உடன்படிக்கை முடித்துக் கொள்வோம். இதன் பிறகு யார் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் தாராளமாக மதீனாவில் நீங்கள் அடைக்கலம் கொடுத்துக் கொள்ளலாம், அவர்கள் மக்காவிற்கு தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு மக்கத்து காஃபிர்கள் வந்தார்கள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடைமுறையில் இருந்த அந்த போர் நிறுத்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்தை மக்களிடத்தில் அதிகப்படியாக சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். பல்வேறு விதமான தங்களுடைய ஆயத்த பணிகளுக்கு அந்த காலகட்டம் மிகப்பெரிய அருளாக இருந்தது என்பதெல்லாம் பின்னாளில் சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டார்கள். எதுக்காக நம்ம சொல்றோம்னு கேட்டா, அந்த அபுஜந்தலுடைய வரலாறும் சரி, சஹாபி அந்த பெண்மணியுடைய தியாகமும் சரி, அந்த ஈமானுடைய விஷயத்துல தியாகத்துல எவ்வளவு ஒரு உறுதியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சோதனைகள் வரும், ஆனால் அது எல்லாம் கடந்து அந்த ஈமான்ல நாம் உறுதித்தன்மையாக நிற்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது அல்லாஹ்வுடைய அருளால் மிகப்பெரிய இறை திருப்தியையும் நாளை மறுமையில சொர்க்கத்துல உயர்ந்த பாக்கியத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். அதனுடைய பின்னணியில தான் இந்த வசனமும் வேதத்தில் அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற ஈமானுடைய ஒரு உறுதித்தன்மை, அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆகிரத்துக்காக வேண்டி, அதே போன்று மறுமையினுடைய எந்த ஒரு ஈடேற்றத்தையும் இந்த உலகத்திற்காக வேண்டி நாம் இழந்துவிடக் கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய பாட படிப்பினையை அல்லாஹ் இந்த சம்பவத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த படிப்பினையை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற ஒரு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.